இந்த வீடியோல காம்பினேஷனல் சார்ட்னா என்ன, அதை எதுக்காக யூஸ் பண்றோம், எந்த மாதிரியான டேட்டாவுக்குலாம் இந்த காம்பினேஷனல் சார்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இந்த காம்பினேஷனல் சார்ட்டை எப்படி பவர் பிஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது, கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பீட்ரியோட டேட்டா அனலிஸ்ட் ட்ரெய்னர் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பினேஷன் சார்ட். ஸோ விஷுவலில் இங்கே காம்பினேஷன் சார்ட் அப்படின்னு செகண்ட் லைனில் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். காம்பினேஷன் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்பேரிசேஷன் பர்பஸ்க்காக தான். ஆனால் நம்மளோட லைக் காம்பினேஷன் சார்ட்னாலே உங்களுக்கு நேம்லேயே உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு சார்ட்டை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். அதுதான் காம்பினேஷன் சார்ட். அது ஏரியா டு லைனாக இருக்கலாம், இல்லை லைன் அண்ட் பாராக இருக்கலாம். இந்த மாதிரியான சார்ட்டை வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறது, நம்மளோட விஷுவல்ஸ் அனலைஸ் பண்ணுறது தான் வந்து காம்பினேஷன் சார்ட். ஓகே, என்ன பர்பஸ்க்காக இதை போடுவோம் அப்படின்னா அந்த லைன் சார்ட்க்கும் இஃப் இன்கேஸ் நம்ம பார் அண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான். ஓகே, ஸோ இது அதிகமாகிருக்கா, லைக் பாரில் இவ்வளோ ஓகே, நம்ம வந்து விஷுவலில் போனதுக்கப்புறம் ஐ திங்க் யூ வில் பி கிளியர். ஓகே, ஸோ இதில் நான் வந்து ஜாயினிங் இயர் லைன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு வச்சுருக்கோம். ஓகே, லைன் கண்டிப்பாக லைன் சார்ட் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். லைன் வித் பார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இங்கே நான் இயர் அப்படின்ற ஜாயினிங் இயரை ஒய் ஆக்சிஸில் கொடுத்துக்கிறேன். ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டினியூவஸ் வேல்யூவாக இருக்கணும் நம்ம லைன் சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதுக்காக இந்த இயர் அப்படிங்கிறத நான் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துக்கிறேன். அண்ட் காலம் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுல ஓகே எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காலம் ஒய் ஆக்சிஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த காலம் ஒய் ஆக்சிஸ் அண்ட் காலம் ஒய் ஆக்சிஸ் அண்ட் லைன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு இங்கே 2 ஃபீல்டு இருக்கும். மற்ற எந்த பார் சார்ட் அண்ட் லைன் சார்ட்லையும் இந்த மாதிரி ஃபீல்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கரெக்டாக? ஏன்னா நம்மளுக்கு இங்கே 2 சார்ட் இருக்குது, 2 சார்ட்டை கம்பைன் பண்ண போகிறோம், 2 சார்ட்டை மர்ஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால காலம் ஒய் ஆக்சிஸும் லைன் ஒய் ஆக்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனது ஒய் ஆக்சிஸில் இருக்கணும், அதாவது காலம் ஒய் ஆக்சிஸ் பார் சார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலம் ஒய் ஆக்சிஸில் கொடுக்கலாம். இல்லை அது லைன் சார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் லைனில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு லைன் சார்ட் க்ரியேட் ஆகும் ஆர் பார் சார்ட் க்ரியேட் ஆகும். ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனது காலம் ஒய் ஆக்சிஸில் இருக்கணும், அதாவது பார் சார்ட்டாக விசிபிள் ஆகணும். அதுக்கு அடுத்தது எனக்கு லைன் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் இருக்கணும். ஸோ எவ்வளோ ப்ராஜெக்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் வந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் ஒய் ஆக்சஸை சம்மா இல்லாமல் ஆவரேஜாக நான் வந்து மாற்றுறேன். ஸோ அதுக்கு அந்த சம் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி ஆவரேஜ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே எம்ப்ளாயோட ஜாயினிங் இயர் வந்துடுச்சு. 1998 இயரில் ஆரம்பித்து 2022 வரைக்கும் தொடர்ந்து ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு எம்ப்ளாயாக ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ப்ராஜெக்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணதில் ஃப்ளக்சுவேஷன்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. எதனால் இந்த ஃப்ளக்சுவேஷன் வருது? மேபி அங்கே ஹையரிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கலாம், இல்லை யாராவது ரிலீவ் ஆகிருக்கலாம் கம்பெனியில் இருந்து, இல்லை ப்ராஜெக்ட் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரியான ரீசன்ஸில் கூட அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணது கம்மியாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அடுத்தது இந்த லைன் சார்ட் எதை மீன் பண்ணுது? ஓகே, இங்கே நான் வந்து டோட்டலாக அவங்களோட அந்த இயரில் வாங்கினவங்க எல்லாரோட ஸ்கோரையும் சம் பண்ணி கொடுக்காம ஆவரேஜாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ சம் பண்ணேன் அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அதுவும் சம் பண்ணுறதுல எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் ஆவரேஜாக கொடுத்துருக்கேன். ஆவரேஜ் லைன் சார்ட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்திருக்கு. கரெக்டாக? 2002ல் 90% ஆஃப் ஸ்கோர் ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே அவங்க அதிகமான ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க, லைக் அதிகமான ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து அவங்க நம்மளுக்கு 53.22 தான் இருக்குது. ஓகே, ஸோ இது எதனால் இப்படி இருக்கலாம், என்ன ரீசனால் இருக்கலாம் அப்படின்னா மேபி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஹையரிங் ப்ராசஸ் இல்லை யாராவது ரிலீவ் ஆகும் போது கூட அவங்க நிறைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்போவே அவங்க பண்ண ப்ராஜெக்ட் 19 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு எஃபிஷியன்சி இருந்ததுனால அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆர்எல்ஸ் அவங்க க்ளீன் அண்ட் கிளியராக அவங்க ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற ப்ரெஷரில் கூட அவங்க ஒர்க் பண்ணதுனால மேபி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் குறைஞ்சிருக்கலாம். ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸ், அந்த எம்ப்ளாயியோட
அதர் ஒர்க் லோட் இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து சார்ட், கம்பைன்டு சார்ட். இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே உங்களுக்கு செகண்டரி ஒய் ஆக்சஸ் அப்படின்ற காலம் இருக்காது. ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேஞ்சை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோடது முடிகிறது ஒரு 100 இல்லை கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது 0லேருந்து எனக்கு இங்கே புதுசாக ஒரு ஒய் ஆக்சஸ் க்ரியேட் ஆகியிருக்கு. எதுக்காக? லைன் சார்ட்டுக்கான ஒய் ஆக்சஸ் இது. அப்போ பார் சார்ட்டுக்கான ஒய் ஆக்சஸ் எது அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா 0, 50 எவ்வளோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். ஸோ இதில் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஆஸ் யூஷுவல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸ்லேயே அதோட டைப்பில் கண்டினியூஸ்னு காமிக்கும். ஏன்னா நம்ம இயர் எல்லாமே 2000, 2005 அந்த மாதிரி கண்டினியூஸ்ஃபுல்லாக ரேஞ்சில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஷோ ஆகும். வேல்யூஸில் எது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ கலர் அப்படியே இருக்கட்டும். ஃபைன். யூனிட்ஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை. ஸோ டைட்டில் அப்படிங்கிறதுல ஜாயினிங் இயர்னு இல்லாமல் வெறும் இயர்னு இருந்தாலே ஓகே தான். ஸோ இதில் நான் வந்து போல்ட் பண்ணுறேன். ஸோ சேம் இந்த இதுலேயும் சேஞ்ச் பண்ணுறேன். Sum of the project completedனு இல்லாமல் total project completed. அவங்களோட ஃபாண்ட்டு. ஓகே ஸோ அவங்களோட கலர், ஃபாண்ட் கலர் போல்ட் பண்ணுறேன். அதே ப்ராசஸை திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இதில் வேல்யூஸ் ஆஃபில் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுலேயுமே என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ இதில் டைம்ஸ் நியூ ரோமன் ஜோர்ஜியா அண்ட் கலர் அப்படியே இருக்கட்டும். டைட்டிலில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் இதுவே ஓகே தான். ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டே ஓகே தான். ஸோ இதில் நான் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இதுக்குமே வந்து ஃபாண்ட் கொடுக்க போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது லெஜெண்ட்ஸ். ஸோ லெஜெண்ட் நம்மளுக்கு இதுக்கு கண்டிப்பாக தேவை கரெக்டாக. ஸோ பார் வந்து சம் ஆஃப் த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட், டார்க் கலர் வந்து ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் அப்படிங்கிறது தெரியும். மேபி தெரியலனா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பாரில் உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சஸ் லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒய் ஆக்சஸ் வந்து நம்மளோட பார் சார்ட்டுக்கானது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒய் ஆக்சஸ் நம்மளுக்கு லைன் சார்ட்கானது. ஸோ ஃபைன். ஸோ வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனாலும் வச்சுக்கலாம். இட்ஸ் ஆர் சாய்ஸ். அண்ட் டாப் சென்டரில் இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட். ஸோ க்ரே கலரே ஓகே தான், டார்க் க்ரே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காலம் அண்ட் லைன் இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். காலம் அப்படிங்கிறது எதுக்காக? பார் சார்ட்காக. நம்ம பார் சார்ட் பார்க்கும் போதே அதோட ஒரு கஸ்டமைசேஷன் பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ லைன் அண்ட் பார் ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ இதுக்கு நான் வந்து இந்த கலர் கொடுத்துட்டு பார்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் லைன் சார்ட்டில் அதே மாதிரி. ஸோ லைன் சாலிட் லைனே எனக்கு ஓகே தான். வேணும்னா நீங்கள் டாட்டட் லைன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ
ஸோ அடுத்தது லைனோட கலர் எல்லாம் இந்த டார்க் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மார்க்கர் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மார்க்கர். இது வந்து எனக்கு ட்ரையாங்கிளில் இல்லைனா டைமண்ட் இதில் சேஞ்ச் ஆகும். ஃபைன். ஸோ நான் இங்கே சேஞ்ச் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் அப்படிங்கிறதுலையும் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, டைமண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்குமே தனியாக நம்மளால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இதுக்கு நான் டார்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு லைன் வந்து ஆக்சுவலாக டாட்டட் பிடிக்கல, அண்ட் டாட்டடும் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக ஐம் கோயிங் வித் சாலிடே போகிறேன். ஓகே, ஸோ டேட்டா லேபிள் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம், ஆனால் ஓகே. ஸோ ஜென்ரல் அப்படிங்கிறதுல ஆஸ் யூஷுவல் நம்மளோட எஃபெக்ட் தான். ஸோ இதிலே இருக்கட்டும். ட்ரான்ஸ்பரன்சி ஒரு 24, விஷுவல் பார்டர் அண்ட் ஷேடோஸ். ஓகேவா. ஸோ மறந்தது டைட்டில். ஸோ டைட்டில் பார்க்கணும் அப்படின்னா டோட்டல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட் ஸோ இதுவே ஓகே தான். ஸோ பர்சன்டேஜ் கிடையாது. டோட்டல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் அண்ட் சேல்ஸ் கிடையாது, ஆவரேஜ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட். ஓகே ஃபைன். ஸோ இதே இருக்கட்டும். இதுலேயே வந்து ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டர். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட காம்பினேஷன் சார்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டுக்கும் அப்புறம் நம்மளோட பார்ஸ்க்கும் அவ்வளோவா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்க மாதிரி தெரியல. மேபி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி கூட அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் கொடுத்துருக்கலாம். ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது ஒர்க் ஸ்பேஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒர்க் லோட் அவங்களோட ப்ரெஷரை பேஸ் பண்ணி கூட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் வந்து இருக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ வேறு ஏதாவது ரீசனால் கூட இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.